கண்ணனோடு மேகவண்ணனோடு தேவர் யாவருக்கும் காவல் தெய்வமா கண்ணனோடு மேகவண்ணனோடு தேவர் யாவருக்கும் காவல் தெய்வமா வானும் பூமியாவும் தேவும் அருளன நிதம் தனது பதம் பணிய உதவிடும் ஸ்ரீராஜராஜேஸ்வரி சர்வ பரிபூரணி நாரணி காத்யாயனி பிரமானந்த காரணி தாட்சாயணி. உயிரினங்களுக்கெல்லாம் ஒரே தாயாக விளங்குகின்ற அம்பிகை ஆதி பராசக்தியை பொருங்க. இப்போ நீங்க கைத்தட்ட அளவுக்கு நான் பெரிய விஷயம் ஒண்ணும் சொல்லலையே. எதுக்காக இந்த கைத்தட்டல்? அதாவதுமா ஆதிபராசக்திங்கிற பேரை நீங்க சொன்னீங்க பாருங்க. அதுக்காகவா? ஆமா, ஆதிபராசக்தியா நீங்களே நடிச்சால் பாருங்க, அது ஜனங்கள் மனசுல அப்படியே நின்றுட்டு போங்க. ரொம்ப நன்றி. அப்படி அன்னையாக விளம்பும் ஆதிபராசக்தி தன் மக்களை காத்து ரட்சிப்பதற்காக பல்வேறு உருவங்களில், பல்வேறு நாமாக்களில், பல்வேறு இடங்களில் கோயில் கொண்டு அருளாட்சி புரிந்து வருகின்றாள். அவற்றில் அதி முக்கியமானது 64 சக்தி பீடங்கள். அந்த சக்தி பீடங்கள் எப்படி வந்தது தெரியுமா? அந்த இடத்துலதான் நம்ம கொஞ்சம் புராணத்தை பார்க்கணும். தட்சன் சொல்றாங்களே, அவன் யார் தெரியுமா? தட்சன் உன்னை பெற்றெடுத்த தந்தைதான். ஆனாலும் என்றுமே என்னை விரோதியாகவே எண்ணிக்கொண்டிருக்கிறான். எப்படி சொல்கிறீர்கள்? ஆதி பராசக்தியின் சித்தப்படி எனக்கென்றே அவதரித்த உன்னை அன்றே எனக்கு தர மறுத்தான். இன்று அவன் நடத்தும் யாகத்தின் பெயர் என்ன? சோமயாகம். அந்த யாகம் யாருக்கு உரியது? தங்களுக்கே உரியது. அப்படி எனக்கே உரிய யாகத்தை நடத்தும் அவன் என்னை அழைக்கவும் எனக்குரிய அபிர்வாகத்தை கொடுக்கவும் மறுத்து இதர தேவர்களையும் தெய்வங்களையும் அழைத்து யாகத்தை நடத்தும் நோக்கம் என்ன? அவர்கள் நோக்கம் எப்படியோ இருக்கலாம். ஆனால் அடியாள் அங்கு செல்லும் நோக்கம் என்ன என்பதை தேவரீர் புரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். என்ன? தங்களை பரம எதிரியாக பாவிக்கும் என் தந்தையை தங்களின் பரம பக்தனாக மாற்றி அன்பே சிவம் என்ற அரிய தத்துவத்தை புரிய வைக்கத்தான் போகிறேன். தோற்று விடுவாய். தங்களின் அனுகிரகம் இருந்தால் வென்று வருவேன். அவனை பொறுத்தவரையில் என் அனுகிரகம் கிடையாது. தட்சனை திருத்தப் போகும் நீ தோல்வி கண்டுதான் திரும்பப் போகிறாய். மன்னிக்க வேண்டும். என் தந்தை திருந்தினால் அன்றி நான் திருக்கைலாயம் திரும்ப மாட்டேன். தந்தையை புறக்கணித்து பேயுடன் ஆடும் பித்தனோடு ஓடினாயே, மீண்டும் நீ இங்கு வரவோ நான் நடத்தும் இந்த யாகத்தை தடுத்து நிறுத்தவோ உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்த சோமயாகம் யாருக்கு உரியதோ அவருடைய தர்ம பத்தினி நான். என் கணவர் அவமதிக்கப்படுவதை என்னால் சகித்துக் கொண்டிருக்க முடியாது. அது எனக்கும் தெரியுமே. சிவனுக்குரிய இந்த யாகத்தை அவன் அழைக்காமல் நடத்தினால் அவன் வெட்கி தலைகுனிவான். அவனது கேவலமான நிலை கண்டு தேவர்களும் தெய்வங்களும் கைகொட்டி சிரிப்பார்கள். தாட்சாயணி, அதை நீ கண்டு கலங்கி கத்தி கதறி துடிப்பாய். அதை நான் கண்டு ரசிப்பதற்காகத்தானே இந்த யாகம். தந்தையே, அழைக்காதே அப்படி. தட்சணே, மூவருக்கும் முதல்வனே, முக்கண் மூர்த்தியை, அன்பெனும் பிடிக்குள் அடங்கும் அருட்பெரும் ஜோதியை பணிந்தால் பெருவாழ்வு பெறுவீர். முதல்வனாம், மூர்த்தியாம், அருட்பெரும் ஜோதியாம் தாட்சாயணி, அவன் என்னை பொறுத்தவரையில் விளையன், கடையன், கடையன், மடையன். தட்சணே, முடிவாக கேட்கிறேன். என்னோடு திருக்கைலாயம் வந்து எம்பெருமானை யாகத்திற்கு அழைக்கப் போகிறீரா இல்லையா? பசித்தால் புலி கூட புல்லை உண்ணலாம். ஆனால் இந்த தட்சன் தாண்டவமாடும் அந்த ஆண்டியிடம் வரவே மாட்டான். அந்த காரியத்தில் தோல்வியுற்றாய் அல்லவா? துவண்ட மனத்தோடும் இருண்ட முகத்தோடும் திருக்கைலாயம் ஓடும். தட்சணே, நான் தோற்றுவிட்டால் திரும்பச் செல்வது திருக்கைலாயத்திற்கு அல்ல. வேறு எங்கு செல்வாய்? அக்னி சொரூபமான ஆதி பராசக்தியிடமிருந்து தோன்றிய நான் நீர் மூட்டியுள்ள இந்த அக்னி குண்டத்தில் இறங்கி அவளோடு ஐக்கியமாக போகிறேன். தங்களது பத்தினி அக்னியில் இரண்டரை கலந்து விட்டால் அனைத்து உயிர்களும் சக்தி இழப்பதோடு நீங்களும் நானும் கூட பலமிழந்து பரிதவிக்க நேரிடும். உடனே தடுத்து நிறுத்துங்கள்.
காலத்தில் தேவி தாட்சாயணியின் திருமேனி லட்சோப லட்சம் துண்டுகளாக சிதறி இந்த பிரபஞ்சத்தில் பரவி விழுந்தது. அவற்றில் 64 துண்டுகள் இந்த பாரத மண்ணில் வந்து விழுந்தன. அவர்கள்தான் 64 சக்தி பீடங்கள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதுல கண் வந்து விழுந்த இடம்தான் சமயபுரம். அதனாலதான் அவனுக்கு கண்ணபுரத்தால் என்கிற காரண பயிரம் ஏற்பட்டது. இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க. அதே கிராமத்துல ஒரு தம்பதியருக்கு மகாகவி காலமேகத்தோட அருளால ஒரு புத்திரன் பிறந்தான். அவன் எப்படி இருந்தான் தெரியுமோ? சிற்பம், சித்திரம், இசை முதலிய எல்லா கலைகளிலும் தேர்ச்சி பெற்று மகாமேதையாக விளங்கினான். உன் தாத்தா வந்திருக்காரா? தாத்தா என்ன பாக்குற பையல? வாடா எப்ப தாத்தா வந்தீங்க? இப்பதான் பையல வந்தேன். ஆமா ஏண்டா இங்க இருக்கிற இம்மாஞ்சனையும் நீதான் செஞ்சியா? இது என்னப்பா, நம்ம அம்மன் கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு சித்திர கூட வச்சிருக்கிறான். அங்கேயும் ஏராளமா இருக்குது. என்ன அழகு, என்ன அழகு, என்ன லட்சணம்! டே பயலே, ஒன்னொன்னு பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தாதுடா பயலே. தாத்தா, இந்த கலை நுணுக்கம் எல்லாம் 1000 கண்ணுடைய சமயவிரத்தம்மா எனக்கு போட்ட பிச்சை தாத்தா. ஆமாண்டாப்பா, ஆமா. ஏண்டாப்பா, இப்படி நல்ல நல்ல சிலையெல்லாம் செஞ்சு வீட்டுக்குள்ளேயே வச்சிருந்தா யாருக்கு பிரயோஜனம்? எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போய் நம்ம மகாராஜா கிட்ட காட்டினா. தாத்தா, நம்ம மகாராஜா கலை உள்ளம் படைச்சவர் தான், கலைஞர்களுக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கிறவர் தான். ஆனா அவர் மனைவி விஷயத்துல அவர் நடந்துக்கிற முறை இருக்கு, அதை நினைச்சா என் மனசு கொஞ்சம் வேதனைப்படுது தாத்தா. என்ன அப்படி? தாத்தா, மகாராஜாவும் இளைஞர், மகாராணி இள வயசு பொண்ணு. அதோட இசை, நாட்டியம், நடனம் எல்லாத்துலயும் சரஸ்வதிக்கு சமானம்னு சொல்றாங்க. அவங்க மத்த எந்த ஆண்கள் கண்ணுலையும் பட்டுடக்கூடாதுங்கிறதுக்காக ஆயுள் கைதி மாதிரி அரண்மனைக்குள்ளே அடைச்சு வச்சிருக்காரு. இது நியாயமா தாத்தா? அடே அடே, அது ராசாவுக்கு சங்கதிடா. அட பா தாத்தா, மகாராணி அம்மா கோயிலுக்கு வந்தாங்க. மகாராஜா மகாராணி கோயிலுக்கு வர சத்தம் கேக்குது. ஏன் வந்தா என்ன? சரி வாங்க. அட மூடாவே, அட மூடாவே. டேய் என்னடா ஓரட்டு பையன். ஏண்டா டேய், இப்ப நம்ம மகாராஜாவே இந்த கூப்பிட்டு அனுப்பிச்சா நீ போவியா மாட்டியா? அவரா கூப்பிடுவாரு இல்ல, எங்க அம்மா சமயபுரத்தா நினைச்சா கூப்பிட வப்பா. அப்படியே கூப்பிட வச்சா நீ போவியா? போவே.